நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவ்வாறு வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் கொடுத்தாரா என்று நாம் பார்க்கும்போது இல்லை. நமக்கும் இந்த காலை வேளையிலே அவர் வாக்கு அருளுகிற தெய்வமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, ஆபிரகாம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே பின்பகுதியிலே நீங்கள் எல்லாரும் வாசித்திருப்பீங்க. பின்பகுதியிலே நாம் வாசிக்கும் போது ஆபிரகாம் அவங்க விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டிருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். மூதாதையர்கள், பெற்றோர்கள் எல்லாரும். ஆண்டவர் ஒரு நாளிலே தேராகோடு பேசுகிறார். பேசி, நீங்க கானான் தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த தேராக சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறாங்க கானான் தேசத்துக்கு. வருகிற வழியிலே அவர்களால கானான் தேசத்துக்கு போக முடியல. அவங்க வேறொரு இடத்துல அங்க இருந்துடுறாங்க. அது அந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கானான் தேசத்துக்கு அவங்க போகல. ஆனா அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருந்த ஆண்டவர் அங்கே அநேக வருடங்களாய் அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும், முதல் வசனத்துல பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, நமக்கு திடீர்னு ஒருத்தங்க நம்மிடத்துல, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னா எத்தனை பேர் நாம் விசுவாசத்தோடு போக முடியும்? எந்த தேசம் நீயே சொல்லல ஆண்டவர். பாருங்க, தேசத்துக்கு பேரே சொல்லல. நீ போ, நான் ஒரு தேசத்தை காண்பிப்பேன், நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டார். அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த நேரம் ஆபிரகாம் ஆண்டவரை எந்த விதத்துல அறிந்திருந்தார் என்று நமக்கு வேதம் சொல்லல. பிரியமானவர்களே, ஆனாலும் ஏதோ ஒரு வழிநடத்துதல் அந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். விசேஷித்த விதமாய் அவரை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆகவே ஆபிரகாம் பாருங்க சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கெல்லாம் கேட்டுட்டு ஆபிரகாம் தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் அவர் என்ன செய்தாராம்? புறப்பட்டு சென்றார். 4வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அன்பான தெய்வ பிள்ளையே, எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கும் போது 8வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, பாருங்க, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தன்னை முழுவதும் ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, தன்னை முழுவதும் சரண்டர் பண்ணார் ஆண்டுடைய சமூகத்திலே. பாருங்க, அடுத்து 9வது வசனத்துல, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார் என்று பார்க்கிறோம். என் மனதெய்வ பிள்ளையே, தான் போகும் இடம் இன்னதென்று அறியவே இல்லை. நீ போன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே என்ன ஆண்டவர் என்னை நடத்துகிறது, அவருடைய சித்தத்தின்படிதான் என்னை நடத்துகிறார் என்று எத்தனை தெய்வ பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்களோ, அந்த பாதையிலே
நாம் பொறுமையோடு ஓடும்போது நமக்காக ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்துல வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் பொறுமையோடு ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிற அந்த காரியங்களை முன்வைத்து அவர் நம்மை அழைத்த அழைப்பை முன்வைத்து என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை இந்த பாதை வழியா நடத்துகிறார் என்ற அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் என்னில நடக்காது என்று சொல்லி யார் யாரெல்லாம் இந்த விசுவாசித்து இந்த உலக ஓட்டத்திலே ஓடுகிறார் அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை தான். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும். உங்களுக்கு விரோதமா நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா உண்மையாய் வாழும்போது உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும் அவருடைய வாயை ஆண்டவர் அடைத்து போடுவார் பிரியமானவர்களே. பேசாதபடி தடுத்து நிறுத்துவார். உங்களை யார் யாரெல்லாம் சபிக்கிறார்கள் சாப வார்த்தைகளை சொல்லி உங்களை சபிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் சபிப்பாராம் பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளையே, யார் யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் சபிப்பேன் என்று சொல்லி காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். பூமியில் உள்ள அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் வீட்டுல நம்ம இருக்கிறோமா ஆண்டோடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்முடைய வீட்டை நம் நிமித்தமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. வேலை பார்க்கிற ஸ்தலங்களை நம் நிமித்தமாய் ஆசீர்வதிப்பா. அன்பான தேவ பிள்ளையே, அதற்காக ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார் என்றது இஷ்டம் போல வாழுகிறது அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படிந்து பொறுமையோடு தாழ்மையோடு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் மாறும்போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சொந்தரித்துக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்து பாருங்க, இந்த ஒரு முக்கியமான இந்த பகுதியில இந்த அதிகாரத்துல ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 4 முக்கியமான காரியங்களை நாம் இதிலே தியானிக்கலாம். ஒன்று பாருங்க, தேவனின் அழைப்பு. அந்த அழைப்பை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த அழைப்புக்கு தான் பாத்திரவான் என்று கருதி அந்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவர். உன்னை அழைத்தவர் அவர் பெரியவர். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் இந்த காலை வேளையில இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இருந்தது பிரியமானவர். என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் ஒருவேளை என்னட்டு சொல்லாண்டாம், நீ இங்கதான் போகணும் ஒருவேளை எனக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா என்னை அழைச்சிட்டாருல, நடத்துவா எப்படியாயிலும் நடத்துவா. அவருடைய சித்தத்தை என் வாழ்வில நிறைவேற்றி எப்படியாயிலும் என்னை முடிவு பரியந்த நடத்துவார் என்கிற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடியால அவர் முடிவு பரியந்தவனை நடத்துவார் என்கிறதுல மறந்து போகவே வேண்டாம் பிரியமானவர்களே. ஆபிரகாம் அந்த அழைப்பை உறுதியாய் பிடித்து கொண்டார். இரண்டாவதாக ஆசீர்வாதத்தினால அவர் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார். அன்பான தெய்வப்பிள்ளை, என்ன வாக்குத்தத்தம் தியானித்தோம் அல்லவா? நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனேன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதம் உலகத்துல எந்த மனிதனாலும் தர முடியாது. ஆண்டவர் இந்த பின் நாட்களில நம்ம பார்க்கும்போது செய்தாரா என்று பார்க்கும்போது ஆம் பிரியவா, ஆசீர்வதித்தா சொன்னதை நிறைவேற்றுகிறதே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆபிரகாமை கைவிடவே இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம், விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். யார் மூலமா என்றார், ஆபிரகாம் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பூமியின் வம்சங்கள் எல்லாம் நோவாவின் காலத்துக்கு பின்பு ஆபிரகாமுடைய காலத்தின் வழியாய் வந்த வம்சங்கள் எல்லாரும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை வாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
அது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். பாருங்க, அவனை யார் யாரெல்லாம் ஆசீர்வதிச்சாங்களோ ஆசீர்வதித்தார். இதுக்கு பிந்தைய அதிகாரங்களில வாசிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு இருக்கிறார் என்று கண்டுகொண்டோம் என்று. எல்லாரும் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் பிரியமான. இவரோடு சொல்லுவாங்க, ஈசாக்கோடு சொல்லுவாங்க. அப்படி அவனுடைய சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் பிரியமானவர்களே. கீழ்ப்படித்தார். மூன்றாவதாக கீழ்ப்படிதல். இன்றைக்கு நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு பெரிய காரியம் கீழ்ப்படிதல். அன்பான தெய்வ பிள்ளையே, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. வீட்டுல இருக்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளையே, நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் முதலாவது படி அது கீழ்ப்படி. பிரியமானவர்களே, அந்த கீழ்ப்படிதலை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே வைத்திருந்தார், தரித்திருந்தார். பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:8 தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றார். இந்த காலை வேளையில கீழ்ப்படிதல் நம்மிடத்துல இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து, ஒரு வேளையிலே என்றார், ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்கு நீ சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தை தாருங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். நான்காவதாக ஒரு ஆராதனை வாழ்க்கை. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் என்று பாடலோடு பெர்க்மன் செய்ய பாடி இருக்கிறார். எந்த மனிதன் ஆண்டவரை ஆராதிக்கிறாரோ, அவரை தொழுது கொள்கிறார், பலியிடுகிறார், அவருடைய ஸ்தோத்திர பலிகளால் அவரை மகிமைப்படுத்துகிறார், அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அன்பான தெய்வ பிள்ளையே, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு அவர் போகும்போது அங்க கானான் தேசத்துக்குள்ளாய் அவர்கள் போகிறார்கள். அங்கே போகும்போது ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த தேசத்தை தருவேன். கானான்ல அவங்க போய் இருந்தவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 7வது வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த உடனே ஆண்டவர் தனக்குன்னு ஒரு வார்த்தையை தந்துட்டார்லாம். உடனே என்ன பண்றார், தரிசனமான இடத்துக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டுகிறார். பலிபீடம் கட்டுகிறது என்றால் என்ன? கல் பொருள் எல்லாம் கொண்டு வந்து உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல, அப்படி அல்ல. உடனே என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறா, என்னை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறா, எனக்கு இந்த சந்ததியை கொடுப்பேன், இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறா. அவருக்கு நான் நன்றி செலுத்த போறேன், அவருக்கு ஆராதனை செய்ய போறேன். தகன பலி இடுகிற ஒரு அனுபவம், பலிபீடத்தை கட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கா அவர் என்னை அழைத்த விதத்தை நினைத்து அவருக்கு தகன பலியிட்டு மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு காணப்பட்டது. இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் தியானித்த இந்த 4 முக்கியமான பாயிண்ட்களையும் இந்த நாளிலே தியானிப்போம் பிரியமானவர்களே. அவருடைய அழைப்பு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மாறாதது, அந்த அழைப்பு விலையேறப்பட்டது. இந்த அழைப்பை நாம் பிடித்துக் கொள்வோம். இந்த அழைப்பை பரிசுத்தோடு காத்துக்கொள்வோம், உண்மையாய் காத்துக்கொள்வோம். ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொந்தரித்துக் கொள்வோம். கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.